இடம்பலம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள்னு சொல்லி ரெண்டுமே நம்ம வந்து கமெண்டா பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஃப்ரைடே என்னன்னு நம்ம வந்து பேச போறோம். அதே மாதிரி சாட்டர்டே எபிசோட் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம வந்து நம்ம தகவல் கிடைச்சிருக்கு. விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ நான் ஹரிஷ் கூட அதை பற்றிலாம் பேசுறேன். பிரியா எடுத்திருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். சோ நேயர்களுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னுட்டு ஹரிஷ் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ராஸ்டி அவர்களுக்கு நன்றி. எங்க ரொம்ப நாளா ஆளை காணுமே அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்யூ. ரெவ்யூ நல்லா இருக்குன்னு போட்டிருக்கீங்க. ஹரிஷ் வந்துட்டு சபரி பத்தி பேசினது நல்லா இருந்தது. அப்புறம் நான் கம்ருதீன் பத்தி பேசினது நல்லா இருந்தது, நல்லா சொல்லியிருந்தீங்க. அது அன்னைக்கு இதுதான் நாங்க சொல்றோம். இப்ப இன்னைக்கு வந்துட்டு நான் டோட்டலா கம்ருதீனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறேன் நானு. ஏன்னா கம்ருதீனும் பார்வதியும் வந்துட்டு 1000 times பெட்டர் than தீஸ் பீப்புள்ன்றதுதான் என்னோட வியூ இன்னைக்கு. ஸோ அது வியூஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். அது ஸோ தேங்க்ஸ் ஃப்ராஸ்டி உங்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் நான். வில் கோ டு த ஷோ ஹரிஷ். டபுள் எவிக்ஷன் திஸ் வீக். ஆதிரை தான் வந்துட்டு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. அது கூட அது செகண்ட் எவிக்டட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்றது இன்னும் எனக்கு நியூஸ் வரல. உனக்கு ஏதாச்சும் வந்ததா? இல்ல இப்போ வரைக்கும் அது தகவல் இல்லை. அதை பத்தி ஆதிரை எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். இப்ப ஆதிரை எவிக் பண்ணுவாங்களாங்கிற டவுட்டும் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா செகண்ட் டிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு சண்டே எபிசோடுக்கு தான் செகண்ட் டிவிஷன் நடக்கும். ஆமா, சண்டே எபிசோடுக்கு இந்த ஷூட்டை ஆரம்பிக்கல. உங்களுக்கு வந்து 5:15 மேல தான் ஷூட்டே ஸ்டார்டிங் பண்ணுது. நான் சொன்னேன், நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் 3:40. 5க்கு தான் அங்கேயே ஷூட் அப்படிங்கிறப்போ எனக்கு ஆதிரை இன்னும் வெளியேற்றுவாங்களாங்கிற ஒரு டவுட் இன்னுமே இருக்கு. இல்ல அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு தான் இல்ல உங்களுக்கு ஃபிஷர் அனௌன்ஸ்மெண்ட் மாறுது. நிறைய மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன்ல வந்து வின்னர் வந்து இவங்க சௌந்தர்யான்னு சொன்னாங்க. அதுதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே இருந்தது. கடைசி நேரத்துல அது மாறிச்சுங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி வந்து எப்ப வேணாலும் மாறலாம். அவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு யார் ரெடியோ அவங்க உள்ள வச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுக்காதவங்க வெளியே எனக்குலாம் பார்ப்பாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்டோடைய டிசிஷன். அதுல வந்து விஜய் சேதுபதியோ இல்ல மக்களுடைய ஓட்டுலாம் டிசைட் பண்ணும். ஓட்டுங்கிறது நம்ம என்ன சொல்றது, அது ஒரு ஷோக்காக நம்ம வந்து போடுறோம், ஓட் பண்றோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக, இத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடத்துறாங்களே தவிர மற்றபடி அக்ரிமெண்ட்லேயே நீங்க இவ்வளவு நாள் உள்ள இருக்க போறீங்க, இவ்வளவு நாள் நீங்க வந்து ஷோவில் இருக்க கண்டஸ்டண்டா இருக்க போறீங்கிறத அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணி பண்றதுதான். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதரவை வெளியேற்றுவாங்களாங்கிற டவுட் இன்னுமே இருக்கு. பட் வெளியேறினா ரொம்ப நல்லது. கண்டிப்பா அவங்களுக்கும் நல்லது அப்படின்றதுதான். நம்மளுக்குன்னு இல்ல, அவங்களுக்கும் அது அவங்களுக்கு நல்லதுங்கிறத விட அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்லது. உண்மைதான், உண்மைதான். அது எனக்கு தெரியல, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமான்றது எனக்கு தெரியல. அவர் ரொம்ப ப்ராட் மைண்டடா இருந்தாக்கா ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்க பர்சனல்னுட்டுன்னு விட்டுடலாம். நீ சொன்ன லாஸ்ட் சீசன் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு, எஸ் இட் வாஸ் டிசைடட், அது சௌந்தர்யா தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னுட்டுன்னு. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த சுனிதா எல்லாம் வந்து ஒரு புரளியை கிளப்புனாங்கல்ல, பிஆர் பிஆர் பிஆர்னு. அதனால மட்டும்தான் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. இல்லைனாக்கா வந்துட்டு அது சௌந்தர்யாவா தான் இருந்தது. ஸோ இந்த எவிக்ஷன் வந்துட்டு டபுள் எவிக்ஷன். இப்போ எனக்கு தெரிஞ்சது அபிஷியலா வந்த நியூஸ் வந்துட்டு ஆதிரை. பட் இன்னொன்னு யாருன்றது எங்களுக்கு தெரியல. ஆதிரை வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்னு ஒரு நினைப்பு ஹரிஷ். நேத்து வந்து இப்போ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்துட்டு வாட்டர்மெலன் திவாகரை வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாடாம பாரு பின்னாடியே போறீங்க. இப்ப நீ என்னமா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நாளா? அதுதானே கேட்க தோணுது எல்லாருக்குமே. இப்ப நீ கரெக்டா பண்ணிட்டு இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்டனாக்கா ஓகே. நீ சம்பந்தமே இல்லாம நீ எந்த நேரம் வராத பையனா கூட கைய பிடிச்சு இழுத்துட்டு கிள்ளிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்க. நீ வந்துட்டு இன்னொருத்தருக்கு இதுதான் ரீசன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல இவங்க ஆதிரை சொல்றாங்க, எஃப்ஜே வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னுட்டு புலம்புறாங்க. பட் அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து எஃப்ஜே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹி இஸ் பிளேயிங் இஸ் கேம், அவ்வளவுதான். அவரோட நேச்சரா கூட, அவனோட நேச்சரா கூட இருக்கலாம். அது அது வந்துட்டு நீ ஃபர்ஸ்டே வந்துட்டு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்ட. எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். உள்ள வந்துட்டு நான் லவ் கேம் ஆடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இங்க எனக்கு தேவைப்படும் இல்ல, நானும் மனுஷி தானே அப்படின்னுட்டுன்னு ஒரு மனுஷிக்கான ஒரு இதுவெல்லாம் வந்துட்டு தவறுதெல்லாம் வந்துட்டு ஒரு இது சொன்னேன், எல்லாம் முடிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது எஃப்ஜேவோட பிரச்சனையா எனக்கு தெரியல.
லாஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு பார்வதி விஜய் சேதுபதி கிட்ட பேசுறப்பதான் வந்துட்டு ஆதிரைக்கு எஃப்ஜே ரொம்ப ஃபேவர் பண்றாரு அப்படின்னுட்டுன்னா அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஜே வந்துட்டு உஷாராயிட்டான். ஓ இது இப்படி போகுது, வெளியில போற்றி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் விஷயம் தெரிஞ்சுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கே போறது இல்லை. அது ஆதிரை என்ன கூப்பிட்டாலும் வந்துட்டு போறதே கிடையாது. இதுதான் ரீசனே தவிர இது கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆதிரை சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய டிராமா நடந்தது பாத்தியா, சபரி எல்லாம் உட்கார வச்சு என்ன சொல்றது, அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்றான். ஒரு நாள் ரெமோவா இருக்கான், ஒரு நாள் அந்நியனா இருக்கான். எனக்கு தெரியல என்ன இது, ஒரு 2 வாரத்துல வந்துட்டு இவ்வளோ பாண்டிங் வருமா? அதுவும் என்ன சொல்றது, எவ்வளோ கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாம் விட்டுட்டு இந்த ஃபேக் லவ் டிராமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது யாருக்குமே வந்துட்டு அக்செப்டட் கிடையாது. இத பண்றதுல பெருமையா வேற வந்துட்டு சொல்லிட்டு தெரியறதெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளவு இதுவா தெரியல. உன்னோட ஒப்பீனியன் என்ன ஹரிஷ்? ஆதரை சொல்றாங்க அப்படிங்கறது நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா எஃப்ஜே வந்து ஆதரை அவங்கள நெருங்கி நெருங்கி போகும்போதெல்லாம் அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸ்பேஸ் கொடுக்காம வந்து ஆதரை அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஸ்பேஸ் கொடுத்தாரு, இவர் தான் ஸ்பேஸ் கொடுத்தாரு. இவர் தான் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாரு. எப்ப பார்வதி இதை வந்து தப்பா போர்ட்ரே ஆகும்னு விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னாங்களோ அப்பதான் அவருக்கு புரியுது. அது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆதிரியை. தன்னுடைய தனக்கு கண்டென்ட் தேவைங்கிறதுக்கு ஆதரவு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆதரவை கரெக்டா தான் சொல்றாங்க. பட் என்னன்னா ஆதரவை கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்கன்னு நான் பாக்கிறேன். அவங்க வந்து எஃப்ஜே நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து சகிச்சுக்கிட்டு போயிடுவாரு, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாருன்னு அவங்க நினைச்சாங்க. பட் அப்படி இல்லை, நான் அப்படி கிடையாது அப்படிங்கறத எஃப்ஜே கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்காருன்னு நான் பாக்கிறேன். ஓகே, அது எனக்கு என்ன அப்படின்னா, நீ இப்ப சொல்ற இதை வச்சு சொல்றேன் நானு. இவங்க வந்துட்டு எஃப்ஜே தான் வந்துட்டு இடம் கொடுத்தான் அப்படின்றத நீ சொல்ற. இப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு நெருங்கி நெருங்கி வரப்போ ஒரு பையனால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? விலகி போகலாமே. விலகி போனாக்கா அந்த பையனுக்கு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கெல்லாம்? ஏன் சொல்லலாம்? ஏங்க இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்கு வந்து நான் லவ் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்வைஸ் பண்ணி அனுப்பலாம், இல்ல எனக்கு பிடிக்கலன்னு ரெட் கார்டு கொடுக்கலாம், ரெட் ஃபிளாக் காட்டலாம். உங்களுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் பண்ணாம அந்த பொண்ணு எனக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க வருது, அதுக்காக நானும் சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த பொண்ணு சொல்ற ஐடியாவை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க மட்டும் வெளியில போறதுங்கிறது உங்களுடைய தனிநபர் சுயநல இதுக்காக நீங்க போறீங்களே தவிர அந்த பொண்ணுக்கு அதை புரிய வச்சுக்கணும். இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணா இது வெளியில இப்படி போர்ட்ரேயாவும், பார்வதி இப்படி சொல்றாங்க பாரு அப்படின்னு புரிய வச்சிருந்தா அந்த பொண்ணு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நீங்க மட்டும் விலகி போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய கேம் உங்களுடைய கேம் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அது வெளியில வேற மாதிரி போர்ட்ரே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க விலகிறீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரியுமா? நீங்க எதுக்காக தான் விலகிறீங்க? நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. இப்போ வரைக்கும் எதுக்காக விலகி போறேன் ஆதரவு கேட்கிறப்பெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லாம தான் சொல்றீங்க தவிர நீங்க எதுக்காக விலகுறீங்கிற காரணத்தை அந்த பொண்ணு எங்கேயா சொன்னீங்களா? கிடையாது. அதனாலதான் நிறைய சபரியை கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக விலகி போறேன், என்ன இஷ்யூங்கிறது சொல்லுங்கன்னா எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு போறாரு எம்ஜே. இஸ் வெரி கனிங். எம்ஜே இஸ் வெரி கனிங். ஓகே ஹரிஷ், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இவங்க வந்துட்டு ஒரு ஃபேக் லவ் கண்டென்ட் பண்ணலாம் தான் வந்துட்டு பிளான் பண்றாங்க. அது எதுக்கு இவ்வளவு எமோஷனல்னு கேக்குறேன் நானு. ஃபேக் லவ்வா இருக்கலாம், ட்ரூ லவ்வா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அது எப்படி அது அப்போ கவின் மேல வந்து ஒரு கண்டஸ்டன்ட்க்கு முன்ன வந்து ஒரு லவ் சிம்பத்தி வந்துச்சு. அது வந்து ஃபேக் லவ்னு சொல்ல முடியுமா? அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அது ஃபேக் லவ்னு சொல்ல முடியுமா? கவின் இல்லைன்னு கவின் மறுத்தாரு. உள்ள இருக்கும்போது பிக் பாஸ் இருக்கும்போது கவின் மறுத்தாரு. அது லாஸ்ட்லயும் கவினுக்கும் நிறைய லவ் கான்டாக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இது இருந்துச்சு, ரியாலிட்டி போயிட்டு இருந்தது. பட் வந்து கவின் தான் மறுத்தார். லாஸ்ட்லயே மறுக்கல, அங்கேயும் கூட கவின் தான் மறுத்தார். எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, நான் பண்ண மாட்டேன், கவின் தான் மறுத்து வழங்கினார். ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் விலகி நின்னாலும் அதுக்கான ரீசன் வேலிடா கொடுக்கணும். ரீசன் கொடுக்காத வரைக்கும் அதுக்கான வேலிட் ரீசன் கிடைக்கல அப்படின்னா அது சுயநலமா தான் பார்க்கணும். அந்த இடத்துல என்ன பொறுத்தவரை வந்து எஃப்ஜே
பயன்படுத்திக்கிட்டாரு. அது தனக்கு வந்து இந்த 1 வீக் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க வந்து பீட் பாக்ஸிங் தானே பண்ணுவீங்க, ஏன் ஒரு பீட் பாக்ஸிங் கூட உங்களுக்கு வந்து வரல, ஏன் அந்த மாதிரி கண்டென்ட் எதுவுமே வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் பெருசா இருக்க ஆரம்பிச்சாரு. கானா வினோத்தோட நீங்க சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் கானா வினோத்தோட அவர் பார்க்கலாம் பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்க்க முடியுது. பார்வதி சொல்லிட்டாங்க இது வந்து வெளியில தப்பா போயிடும் அப்படிங்கறத தாண்டி பார்வதிக்கே இந்த மாதிரி தோணுது அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எஃப்ஜேக்கு வந்திருக்கு. அதனால பட் இதை சொல்லியிருக்கணும். விட்டது அவருடைய தப்பு. நெக்ஸ்ட் வில் கம் டு கனி. ஏன்னா கனி பேசலன்னா சில பேர் கேட்பாங்க, கனி பேசலன்னா தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. எஸ், தூக்கம் வராதுதான். கனி பத்தி பேசணும்னா வந்துட்டு ஒரு இதுல வந்து பிக் பாஸ் வந்து பார்வதியை கூப்பிட்டுட்டு பேட்டரி மாத்த சொல்றாரு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அது லோ ஆகுது மாத்துன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு மைக்க கழட்டி வச்சுட்டெல்லாம் போகல. அது அது அந்த இது சொன்னதுக்கு இது போறதுக்குள்ளேயே கனி அப்படி ஒரு இதுவை காட்டுறாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, அது இது என்னத்துக்கு வந்திருக்குன்னு தெரியல இந்த வீட்டு, அதெல்லாம் வந்துட்டு நீ பேசக்கூடாது. நீ எதுக்கு வந்திருக்க, எல்லாமே அதுக்குதான் வந்திருக்காங்க. நீ ஒன்னும் சீனியாரிட்டி அப்படின்றதெல்லாம் இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ சுரேஷ் தாத்தாலாம் இருந்தப்ப கூட வந்துட்டு அவரும் ஒரு கண்டஸ்டன்ட், அது கேபி இருந்த கேபியும் ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ 2 பேரும் ஈக்குவல் தான் அந்த இடத்துல. அவருக்கு எவ்வளவு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், இவங்களுக்கு எவ்வளவு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், 2 பேரும் ஈக்குவல். அப்படி இருக்கும் போது நீ வந்துட்டு இங்க நாட்டாம எல்லாம் பண்ணக்கூடாது உட்காந்துட்டு. அதுவும் அதான் நான் சொல்றேன், பார்வதி அப்படின்னுட்டு அந்த பி அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்குள்ளே வந்துட்டு கனி வந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. கம்ருதீன் வந்துட்டு மைக்க சரியா போடுங்க, ஜெயில இருக்கும் போது மைக்க சரியா போடுங்க அவ்வளவுதான் சொன்னாரு. பேக்ல போயிட்டு இருக்குதா சரியா போடுங்கன்னுட்டுன்னு சொன்னாரு. அதுக்குள்ளே அந்த அம்மா உள்ள இருக்காங்க, உள்ள வந்து வேகமா வந்து இது பண்ணாக்கா அதுக்குள்ளேயே வந்துட்டு கானா வினோத் சொல்றாரு, இல்ல சொல்லியாச்சு, அவர் 200 தோப்புக்காரனும் முன்னாடி முன்னெச்சரிக்கையா போட்டுடுறாராம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே கனி நாய் கொலைக்குது எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. சபரி தூங்கிட்டு இருந்தாரு, அப்போட ரியாக்ட் பண்ணுங்க. எப்படி சபரியும் தான் தூங்கிட்டு இருந்தாரு, சபரி ரியாக்ட் பண்ணல. அப்போ இவங்க 2 பேர்னா மட்டும் எதுக்கு நீ அவ்வளவு ஓடி வர, அவ்வளவு வேகம்? அவங்க என்ன சொல்றது, அந்த இது வெஞ்சன்ஸ வந்து அப்படியே முகத்துல காட்டுறாங்க. அது என்ன சொல்றது, கனிக்கு நல்லது கிடையாது அது. நம்ம இப்ப நீங்க வந்துட்டு என்ன ஆயுதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் மெச்சோர்டான பர்சன், ஐ எம் பேக்ரவுண்ட் இது என்ன சொல்றது, திவாகர் எல்லாம் பேக்ரவுண்ட் சொல்றாங்க, திவாகர் சுபிக்ஷா எல்லாம் நீங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க பேக்ரவுண்ட பத்தி. ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியும் கிடையாது, அந்த பேக்ரவுண்டுக்கான வர்த்தும் கிடையாதுன்றதுதான் வந்துட்டு எங்களோட பார்வை அப்படின்றது சொல்றேன். அதே மாதிரி இந்த மைக் நைட்ல பேசுறத பத்தி வந்துட்டு கனி கூப்பிட்டு தான் வந்து பிக் பாஸ் சொல்றாரு. பட் அது ரெகுலரா நடந்துட்டு இருக்குது. நைட்ல வந்துட்டு மைக்கு ஸ்லோ பண்ணிட்டு பேசுறது, இல்லைன்னா மறைச்சிட்டு பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. கனி, எஃப்ஜே, சபரி, ரம்யா எல்லாம் வந்துட்டு பிரவீன் ஏன் இப்போ பாரு கூட போறான்னுட்டுன்னு அது ஒரு பொருளி நேத்து நைட்டு நடந்துட்டு இருந்தது. இப்ப இவங்க கேங்லயே எல்லாரும் இருக்கணும், பாருவை வந்துட்டு ஒரு அனாதை மாதிரி விடணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல இருக்குது. பாருவை அது தனியா அந்த ஒரு லோன்லினஸ் கொடுத்துட்டு அதுல வெக்ஸ் ஆகி அதுல ஸ்ட்ரெஸ் ஆகி அழணும் அப்படின்றதுதான் இவங்களோட இது போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு திஸ் இஸ் ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ். கண்டிப்பா பாருக்கு வந்து சப்போர்ட்டிங் யாருமே இல்லாம அவங்க தனியா இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிளஸ் பாருக்கு. ஏன்னா பாரு அவங்க வந்து மதுரையில இருந்ததை விட சென்னையில அதிக நேரம் அவங்க வந்து தனியா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2வது அவங்க சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல மற்றவங்களுடைய கேம் பிளேவை டவுன் பிளே பண்ண முடியும் அவங்களால. டோட்டலா அதை வந்து ஒன்றும் இல்லாம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க பார்வை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து பிஸியா உங்க கூடவே வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. பார்வை தனியா விட்டீங்கன்னா பார்வைக்கு அது நல்லது, உங்களுக்கு அது டேஞ்சர். இல்ல அதுதான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுல கனி தான் வந்துட்டு பெஸ்ட் பர்சன். அந்த அளவுக்கு வந்துட்டு பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ சொல்றேன், இன்னும் பிக் பாஸ் வியூவர்ஸ் பார்வதியோடைய ஒரிஜினல் கேரக்டர் பார்க்கல. பார்த்தாங்க அப்படின்னா பார்வையை விட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமா போகும். இன்னும் யாரும் பார்க்கல. அது பார்த்தாங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியை விட பெஸ்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு பெஸ்டா ஒரு கேம் ஆடுவாங்க பார்வதி. அது இன்னும் வரல. அவங்க வந்து
இன்னும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சஸ்டெயின் ஆகிட்டேன் என்னால இதுல வந்து கண்டினியூ பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுடைய கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தெரியும், அப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்னங்கிறது தெரியாது. அது வரைக்கும் யாருக்கும் பாரு யாரு என்னங்கிறது தெரிய வராது. நீங்க வந்து பாரு ஓகே. எல்லா பட் கமர்ஷியல் என்ன பண்றாங்க, கணினிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்வை ரொம்ப குறைச்ச மதிப்பிடுறாங்க. பார்வை வந்து தனியா விட்டுட்டா, பார்வைக்கு வந்து நம்ம வந்து டிப்ரெஷன் கொடுத்தா, பார்வைக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ல போய் அவங்க வந்து வெளியில போயிடுவாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. பார்வை உங்களுக்கு மேல. இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஆளு இன்னும் தெரிய வரல. இந்த பொண்ணு இப்போ சஸ்டெயின் ஆகணுங்கிற அந்த ஒரு பிரஷத்துல இருக்கு. சஸ்டெயின் ஆக முடியனால நான் இந்த பிக் பாஸ் வீக்ல வந்து இன்னும் இருக்க முடியும், கூடுதல் நாட்கள் இருக்க முடியும் அந்த பொண்ணு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அதோட கேம் ஆரம்பிச்சோம். இன்னும் யாருக்கும் ஃபேஸ் தெரிய வரல. தெரிய வந்துச்சு அப்படின்னா தெரியும் எப்படி இருக்கும், கேம் எப்படி இருக்கும் தெரியும். இல்ல, வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் வந்துட்டு பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்றாங்க. பட் ஆனா வந்துட்டு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் சொல்றது, அந்த கீச் குரல்ல வந்துட்டு கத்தி கத்தி பண்றதெல்லாம் விட்டுட்டு நார்மலா பண்ணாலே நல்லா ஒரு பிளஸ் கொடுக்கும் பாருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், கம்ருதீன் வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு இப்போ ஓப்பனா சொன்னா கேட்டியா, எனக்கு தெரியல, எமோஷனலா வார்த்தைங்களை விட்டுடுறேன், நான் வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், எமோஷனலா ஒரு வார்த்தை விட்ட உடனே எல்லாம் மொத்தம் புஷ்ன்னு இறங்கிடுது. இதுதான் நம்ம வந்துட்டு நேத்து கம்ருதீன் பத்தி பேசினது இதுதான். சோ ஹி டசன்ட் நோ என்ன பண்ணனா, இவ்வளவு பெரிய பையனுக்கு தெரியாதா, யாரும் அப்படி கேட்காதீங்க. இப்போ அது என்ன சொல்றது, திவாகர் எல்லாம் வந்துட்டு பேசுறப்போ பொறுத்தவரை கமருதனுக்கு அவர் பேசுறது தப்புன்னு தெரியுது. பட் அது எங்க பேசணும்ங்கிறது தெரியல, ஒரு கோவையா பேச தெரியல. அடுத்தவங்க கிட்ட எப்படி அதை வந்து கன்வே பண்ணணும் அப்படிங்கிற அந்த விதமும் அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா அவர் இந்த கேம் ரொம்ப அழகா ஆடுவாருன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, அந்த வயலன்ஸ்ன்றது வந்துட்டு வரது இல்ல. அது ஃபர்ஸ்ட் இப்படி சும்மா அதை ஓங்குறான், அவ்வளவுதான் பண்றான். அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அது பண்றப்போ வந்துட்டு ஹீஸ் ரியாக்டிங் ஃபார். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன கேட்டா, இப்ப இந்த வாரத்துக்கு எல்லாம் வந்துட்டு நான் கம்ருதீன் அண்ட் பார்வதிய பெஸ்ட் பெர்ஃபார்மர்னே சொல்லுவேன். இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காங்க 2 பேரு. இப்போ பிக் பாஸ் கூட ஏன் இவ்வளவு பயாஸ்டா பண்றாருன்றது எனக்கு தெரியல. இப்ப லாஸ்ட் வீக் என்ன இது ஜெயிலுக்கு போனவங்க அப்படின்னா அரோராவும் ஆதிரையும் போனாங்க. ஒன்னும் ஜெயிலுக்குள்ள ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, அவங்க எதுவுமே கொடுக்கல. என்ன ஒண்ணு, துஷார் தான் போய் அங்க படுத்துட்டு இருந்தாரு. இது 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 தவிர வந்துட்டு துஷாரும் எஃப்ஜேவும் அங்க இருந்ததை தவிர வந்துட்டு ஒன்னும் அங்க இது நடக்கல, எந்த கண்டென்ட்டும் அங்க கிடையாது உள்ள. பட் பிக் பாஸ் எவ்வளவு பயாஸ்டா இருக்காருன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குறைச்சலான டைம் தான் கொடுத்தாரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு. பட் கம்ருதீனுக்கும் பாருக்கும் வந்துட்டு இப்ப இது லாங் பீரியட் இது ஆக்சுவலி. நேத்துல இருந்து இப்ப இன்னைக்கு இது முடிகிற வரைக்கும் இருக்க போறாங்க, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போற வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த ஜெயிலுக்குள்ள ரெண்டும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுல பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு அது பக்கத்துல படுத்துன்னு தூங்குதுங்க. எனக்கு என்னோட பார்வைக்கு 2 குழந்தைங்க தூங்குற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிலர் வந்துட்டு சோசியல் மீடியால அது தப்பா போர்ட்ரே பண்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கியூட்டா இருக்கு, ரெண்டும் வந்துட்டு இன்னசென்டா தூங்கிட்டு இருக்குங்க அப்படின்னுட்டுன்னு பேசுறாங்க. அதுங்க இன்னசென்டா இல்ல என்ன சொல்றது மோசமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நம்ம பார்வைக்கு வந்துட்டு ஆபாசமா இல்லாம இருந்தது, அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் வந்து ஆதிரையும் அரோராவும் ஜெயிலுக்கு போனப்போ மழை பெஞ்சு, மழை பெஞ்சதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜெயில விட்டு வெளியில வந்து நீங்க இங்க தூங்கிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு இது கொடுத்தாரு. பட் இவங்க ஜெயில இருக்கும்போது மழை நல்லா பெய்யுது. ஆனா இவங்களை வந்து வெளியில வர சொல்லல, அப்படியே நீங்க ஜெயிலே இருங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரா இருக்கு. அதுவே எனக்கு வந்து பியாஸ்டா தெரியுது. உங்களுக்கு வந்து அரோராக்கும் ஆதிரைக்கும் ஒரு பியாஸ்டா நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, பார்வதிக்கும் இவருக்கும் ஒரு கம்ருதனுக்கும் ஒரு பியாஸ்டான டெசிஷன் அப்படின்னா எனக்கு அது புரியல. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், இவங்க ஆதிரையை வந்து வெளியேற்றுவாங்களாங்கிற டவுட் எனக்கு இனிமே இருக்கு. இதனாலதான் ஆதிரையையும் அரோராவையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டரா பாக்குறாங்க, ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர்களா 2 பேரையும் பாக்குறாங்க. அதனாலதான் ஆதிரையை வெளியேற்றுவாங்களாங்கிற ஒரு டவுட் இன்னுமே எனக்கு இருக்கு. கடைசி நேரத்துல கூட டெசிஷன் மாத்துவாங்களாங்கிற டவுட் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அரோராவையும் ஆதிரையும் இந்த பிக் பாஸ் வீட்டுல எவ்வளவுக்குள்ள பயன்படுத்த முடியும் அவ்வளவுக்குள்ள பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 18+ கண்டென்ட் கொடுக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ பிக் பாஸ் வந்து 16+ ஷோங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க.
ஆமா. அதுதான் இப்ப அதுதான் சொல்ல வந்தேன் நானு. 16+க்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது? எக்ஸ்ட்ரீம்க்கு போகாம, ஆ ஓரளவுக்கு பண்றதெல்லாம் அக்செப்டட்ன்ற மாதிரி அது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த. எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்றது. பட் இப்ப இந்த விஷயம் நீ ஜெயில்ல மழை பெஞ்சது சொல்றல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, கானா வினோத் வேகமா ஓடி வந்து கூப்பிடுறாரு கம்ருதீன. அதுக்குள்ளேயே வந்துட்டு கனி வந்து வேணாம் வேணாம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பாதீங்க அது ஒண்ணும் ஆகாது அந்த இது வந்துட்டு கீழே விழுந்துச்சுன்னா ஜஸ்ட் சாரல் விழும் உனக்கு விழுந்தா நல்லா இருக்குமா ஃபுல் ஜெயில்னாக்கா ஃபுல் ஓப்பன் இருக்கு குளிரு ஈர காத்து அங்க படுத்துட்டு இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா உன் பசங்களா இருந்தாக்கா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்க்ல இப்படி படுக்க வச்சு விட்டுட்டு பாப்பியா வேடிக்கை பாப்பியா ஏய் என்ன மாதிரி பொம்பளை இவங்க அப்படின்றதே வந்துட்டு ஒரு கொஷனபிளா இருக்கு ரியலி பேட் ரியலி வர்ஸ்ட்னு தான் சொல்வேன் நான் இப்போ ஒருத்தருக்கு பதட்டம் வருது ஐயோ மழை பெய்யுது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு பதட்டம் வந்து ஓடுறாங்க அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ இது வந்து அந்த கனி கொடுத்த ரியாக்ஷன் தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது என்ன பொம்பளை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவமே வந்தது எனக்கு அது புரியல அது அவங்களுக்கு என்ன இது இருக்கு மைண்ட்ல அப்படின்றதே தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் துஷாரை விட பர்ஸ்ட் கேப்டன்சி கனியோடது அப்படின்றத சொல்லுவேன் அப்புறம் வந்துட்டு இப்ப இவங்க ஜெயில இருக்கிறது பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு சபரிக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் ஜெயிலுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னுட்டுன்னு சபரி புலம்புற அளவுக்கு டென்ஷன் ஆகுது இது இவரு ரொம்ப நேர்மையானவர் எப்ஜே அவர் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க அப்படின்னுட்டுன்னு இவர் சொல்றாரு அது எப்படி வந்துட்டு ஒருத்தர் அந்த மாதிரி சொல்ல முடியுதுன்னு தெரியல அப்போ நீயும் ஆதிரையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் எதுக்கு இப்ப நீ நல்லவன் வேஷம் போடுற அவங்க 2 பேரு குழந்தைத்தனமா தூங்கிட்டு இருக்காங்க நீங்க 2 பேரு அவ்வளவு கேவலமா உட்கார்ற ஸ்டைலே அவ்வளவு கேவலமா இருக்கும் இன்னும் மடியில படுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வீட்டுல வந்துட்டு இந்த மடியில படுக்கிறதெல்லாம் வந்துட்டு எந்த வீட்டுல நடக்குதுன்றது எனக்கு தெரியல இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மலா பேசுற மாதிரி பேசுறாங்க இப்போ பார்வதியும் கம்ருதனும் ஒன்னா இருந்தாலுமே அந்த ஜெயிலுக்குள்ள சபரிக்கும் எஃப்ஜேக்கும் அவ்வளவு டென்ஷன் ஆகுது அப்ப என்னத்தான் பண்ணணும் அவங்க 2 பேருன்றது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல இப்ப என்ன சொல்றது நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தப்பான மைண்ட் போயிடுமோன்ற பயமே நம்மளுக்கு இருக்கு இவங்களை பார்த்து பார்த்து 100 நாள் நம்ம பார்த்தோம் இவங்களன்னு வச்சுக்கோ இவங்க பேசுறதுதான் நியாயம்ன்ற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு சோ வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ் கவர் பண்ணிட்டோம் நீ சொல்லு இப்ப விஜய் கவர் பண்ணிட்டோம் சேதுபதியின் பொன்மொழிகள் எல்லாம் சொல்லு விஜய் சேதுபதி ஆக்சுவலா கமருதீன் வழக்கம் போல ரோஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுதான் தகவல் அதுதான் அவன் அந்த ஒரு பையன் தான் எழுச்சவாயா அவருக்கு நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கமருதனை ரோஸ் பண்ணியிருக்காரு கமருதன் வந்து சில விஷயங்கள் ஒத்துருக்காரு ஆமா நான் வந்து சில இடங்கள்ல தப்பா பேசினேன் பட் நான் அதை திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்றாங்க அண்ட் அதை தாண்டி பாரூக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளாஸ் கிடைச்சிருக்கு பாரூக்கு எதுக்காக அந்த அப்ளாஸ் அப்படிங்கிறது எனக்கு தகவல் தெரியல கனிக்கு வந்து அப்ளாஸும் கிடைச்சிருக்கு கனியை ரோஸ்டும் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவலா இருக்கு ஸோ எவிக்ஷன் பத்தின தகவல் ஆதிரை பிரவீன் எட்டி ஒதைக்க போனதெல்லாம் வரலையா இல்ல அதை பத்தி பேசின மாதிரி எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அதுக்கும் எந்த தகவல் வரல பேசி இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு அவ்வளவு இதுவா இருந்தது அதுல கூட ஆனா ஆதிரை காட்டல கவனிச்சியா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு பார்வதி தலகாணி எடுத்து போடுறது கனி கைய ஓங்கி பேசுறது துஷாருக்கும் இவங்களுக்கும் சண்டை நடக்கிறது இதெல்லாம் வந்துச்சு ஆனா ஆதிரை வந்துட்டு அந்த பிரவீனை எட்டி உதச்சது வரல சோ சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே சோ லெட்ஸ் என்ன நடக்குது ப்ரோமோட வந்து ப்ரோமோகள்லாம் நல்லா தான் இருக்கு அதான் வடிவேல் காமெடி ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு பினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி தான் விஜய் சேதுடைய இதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு அது வந்து ப்ரோமோலெல்லாம் நல்லா கமெண்ட் கொடுத்துறாரு பட் வந்து கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை ஷோல அதுதான் வந்து ஏன்னு புரியல எடிட்டிங் டீம் பண்றாங்களா விஜய் சேதுபதி பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல எடிட்டிங் டீம் பண்றாங்க அப்படின்னா எடிட்டிங் டீம் மாத்தணும் அப்படிங்கிறது நான் வைக்கிற கோரிக்கை விஜய் சேதுபதி பண்றாங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு இதுக்கு மேல நீங்க வந்து எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்பேன் எதுக்கு மறுபடியும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் வந்து அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரால் கண்டென்ட் கொடுக்க முடியலன்னு தான் அர்த்தம் அவரால் ஹாஸ் பண்ண தெரியல ஹாஸ் பண்ண முடியல ஒரு ஹாஸ்டல் ஒரு கண் கொடுக்க தெரியல அவருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ரோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதே இடத்துல கமலாசன் அவர்கள் என்ன எவ்வளவு வெடிச்சிருப்பாரு அதுதான்
பீக் ஆங்கருடைய பீக்குக்கு போயிருப்பாரு, ஒரு கோவத்தினுடைய உச்சத்துக்கு போயிருப்பாரு கமலஹாசன். கண்டிப்பா இது முதல்ல இது என்ன இதெல்லாம் நடந்தே ஷோவா, இருக்காது. இல்ல இது என்ன ஷோவான்னு ஒரு உச்சத்துக்கு போயிருப்பாரு அவர். சல்மான் கான் இருந்திருந்தா சல்மான் கான் வீட்டுக்குள்ளேயே போயிருப்பாரு இந்நேரம். மோகன்லால் சார் அவங்க மோகன்லால் சார் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணியிருப்பாரு. நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து இல்ல பொதுவா ஹரேஷ், இது இப்போ ஒரு கேமா, அவங்க நீங்க ஊர்ல வந்து இப்படி என்ன எல்லாம் எதுக்காக உள்ள நடக்காது. வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க இன்டர்வியூ வரும்போது என்ன பேசு, இன்டர்வியூ முதல்ல நடந்துச்சா? எனக்கு இல்லையே, இப்போ எனக்கு நடந்துச்சுன்னு இப்போ தான் அவங்களே நான் தான் நான் இப்போ சொல்லிக்கிறாங்க. இல்ல இப்ப நான் ஒரு கோரிக்கையை பிக் பாஸ் டீம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வைக்கிறதுக்கு விரும்புறேன். அடுத்த சீசன்ல இருந்து பிக் பாஸ்க்கு நீங்க கண்ணோசம் எடுக்கிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ வீடியோஸை தயவு செஞ்சு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா பண்ணணும் அவங்க. இப்ப அவங்க அந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் உள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்க வந்து சோஷியல் மீடியால போடுறீங்கல்ல வீடியோஸ், அதோட சேர்த்து எதனால அவங்க வந்து செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிற இன்டர்வியூ வீடியோவையும் சேர்த்து போடுங்க. சேர்த்து போடணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன லட்சணத்துல இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஒருத்தருக்கு ஹெல்த் சரியில்லை, இன்னொருத்தருக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியல, மத்த எல்லாம் லூசுகளா சுத்திட்டு இருக்குதுங்க. ஆஹ் இது என்ன கண்டென்ட், இது என்ன மாதிரி இன்டர்வியூ நீங்க எடுத்திருக்கீங்க, ஆளுங்க எடுத்திருக்கீங்கன்னு இன்னும் புரியல. அதுதான் இதுதான் செலக்ஷன் பேஸ் அப்படின்னா இந்த செலக்ஷன் பேஸ்க்கு நீங்க ஒரு ஷோ நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இன்னும் நீங்க டைம் எடுத்துக்கலாம். அதுதான் இதுக்கு அவசர அவசரமா அக்டோபர் 5 நான் ஆரம்பிக்கிறோம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து எதுக்கு பண்ணணும்? இவ்வளவு அவசரம் எதுக்கு காட்டுறீங்க? இன்னும் டைம் அதுதான் எடுத்து நீங்க போறீங்க. டிசம்பர்லயோ ஜனவரிலயோ நீங்க ஆரம்பிச்சிருந்தா கூட உட்காந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க. நல்ல கண்டஸ்டன்ட் உள்ள கொண்டு வந்து. இப்ப அதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம வைல்ட் கார்டு என்ட்ரியை வச்சு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வரவங்க கண் கொடுக்கணும். அதுதான் வந்து இல்ல, வைல்ட் கார்டு என்ட்ரின்றப்போ பிரஜின் சாண்ட்ரா மட்டும்தான் கன்ஃபார்ம்டா இருக்காங்க. நான் ஜீவாட்ட பேசினேன். இன்னும் வீட்ல தான் இருக்காங்க, அவங்க போகல. இப்ப நான் மத்தியானம் பேசினப்போ அவங்க லிஸ்ட்ல வீட்ல தான் வந்த இருக்காங்க. யாருமே இன்னும் உள்ள போகல. லிஸ்ட்ல வந்த யாரும் இன்னும் உள்ள போகல. யாருக்குமே வந்து பிக் இல்ல, பாஸ் பிரஜின் சாண்ட்ரா உள்ள போயிட்டாங்க. இல்ல இப்ப வரைக்கும் வரல. லைவ்ல இப்ப வரைக்கும் அந்த டெலிகாஸ்ட் லைவ்ல ஆகல. இப்ப ஓகே, வரைக்கும் லைவ்ல டெலிகாஸ்ட் வரல. ஆகல. 24 ஹவர்ஸ் இப்ப வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. பட் வந்து ம். பிரஜின் சான்றாவை தாண்டி வேற யாரும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணல இப்போ. யாரும் போகல. சோ ஏன்னா ஜீவா பேரெல்லாம் வந்தது அப்படின்றதுனால இருக்காங்களான்னுட்டுன்னு கேக்குறதுக்காக நான் கால் பண்ணியிருந்தேன். சோ ஜீவா இப்ப வரைக்கும் நான் போகல அப்படின்றதுதான் சொன்னாங்க. பட் ஆனா கூப்பிட்டுருக்காங்கன்றதையும் சொல்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. சோ என்னன்றது நம்மளுக்கு தெரியல. சோ அத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வைல்ட் கார்டு என்ன பண்றாங்க அப்படின்னு. இவங்க அப்சரா வந்துட்டு என்ன வைல்ட் கார்டுல உள்ள அனுப்புங்கன்னுட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு போகல. விஜய் டிவியோட இதுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்னுட்டுன்னு ஏதோ இருக்கு இல்ல. சோ அவங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கோ நாளைக்கோ போறாங்க போல இருக்குது. சோ என்னை வந்துட்டு வெளியில வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் மறுபடியும் வந்துட்டு வைல்ட் கார்டு உள்ள போறேன் அப்படின்னுட்டு அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அது என்ன நடக்கும்ன்றது தெரியல. சோ இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் எனக்கு பார்க்கணும். அப்சராவை விட எனக்கு இந்த டைம்ல பிரவீன் காந்தி உள்ள போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் தெளிவா பேசுறாரு. இப்போ உள்ள ஆமா. போனா கண்டென்ட் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா உள்ள ஒருவேளை போன அதுதான் டைம்ல சொல்லிட்டு அவருக்கு போனாரோ என்னமோ. என்னோட உள்ள நாட்கள் போன எல்லாம் உள்ள போன டைம்ல அவருக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியல அவருக்கு. ஆமா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. ஏன்னா அவர் ம். கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் தெளிவா இருக்காரு இப்போ அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உள்ள போனா அவருக்கு வந்து கண்டென்ட் வாங்கலாம். ஆமா, கொஞ்சம் அவரும் வெளியில தெளிவாயிட்டு வந்திருக்காரு இல்ல. சோ கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதுதான். சோ பாக்கலாம் ஹரிஷ், என்ன பேசுறாரு, என்ன ப்ரோமோல பேசுறதெல்லாம் கண்டிப்பா ஒன்னும் உள்ள இருக்க போறது இல்ல. சோ என்ன ரோமோல வந்து பேசுறாரு. நீங்க வந்து பிளேட்டையே தூக்கி அடிச்சாலும் அது ஷோல காட்ட மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ப்ரோமோ தான் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 2 சீசனா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ப்ரோமோல ஒரு கண்டென்ட் இருக்கும், ஷோல ஒரு கண்டென்ட் இருக்கும். இதுக்கு இவ்வளவு இந்த ப்ரோமோவான்னு பார்க்கணும். சோ இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம். நன்றி.